ஹாய். ஆக்சுவலாக அந்த மாஸ் விக்ட்ரிக்கு அப்புறம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களால தான் நாங்கள் வந்து தோத்துட்டோம். மாஸ் ஓட்டர்ஸ் வந்து என்கிட்ட இருக்காங்க. பட் இந்த ஓட் பேங்கிங்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே விஷயம்தான். அவர் வந்தார் 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரா. எப்படி இவர் வின் பண்ணார்னா, ரெண்டு ரீசன் தான் சொல்லப்போனால். ஒன்று வந்து அவரோட விஷன். ஒரு அம்பு ஸ்ட்ரெயிட்டாக கூட்டி இருக்கு. அந்த அம்பை உடச்சிட்டு தான் உள்ள போகணுன்ற அவரோட விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் காயின்லாம் வந்து ரவுண்டாக அடிக்க வச்சிருப்பாங்க. அதை டாஸ் பண்ணி விட்டா வந்து அதை நம்ம போய் சுற்றிட்டு வந்து விடலாம். அந்த கேம் விளையாடிட்டீங்க. இவன் அடிச்சா இவன் அடிப்பான், இவன் அடிச்சா இவன் அடிப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மனக்கணக்கு போட்டு நீங்கள் அடிச்சிங்க, அந்த விளையாட்டு விளையாடுனீங்க. ஆனால் அது என்ன ஆகும், சுற்றி ரவுண்டில் வரும்போது நீங்களும் தான் அடிப்படுவீங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, என்ன பண்ணாலும் நியூஸ் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் இதை பண்றாரு, விஜய் இதை பண்றாரு, விஜய் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்படிதான் அப்படின்றத வந்து நான் பண்ணாலே இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஆனா நீங்க அப்படி கிடையாது. இவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் வீடு அப்படி இருக்கு, அவன் எப்படி நாட்டை பார்த்துப்பான்னு வந்து மறந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ வந்து அவங்க பேசினா அதை லைக் பண்ணுவாங்க. அதை கேட்கும்போது என்னன்னா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளே திங்க் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம வெறுக்க தான் செய்வோம். ஸோ அதுவே நீங்க 2வது தோத்துட்டீங்க. டிவிக்கே ஒரு காரணம் தான். ஆனா ஒரு முழு காரணமும் நீங்க தான்.